நிற்கவும் இயலாது. துரியோதனன் கீழே வீழ்ந்தான். ஆத்திரமும் சினமும் கொண்டு, பீமா, இதுவா போர்முறை, இதுவா சத்திரிய தர்மம் என்றான். துரியோதனனின் கூற்றை கேட்ட பீமன் கூறுகிறான், துரியோதனா, நீயா தர்மத்தை பற்றி பேசுகிறாய்? அன்று ஒரு நாள் எனக்கு விஷம் கொடுத்தாயே, அது தர்மமா? கொடிகளால் கட்டி நதியில் வீசினாயே, அது தர்மமா? அரக்க மாளிகையில் எங்களை தங்க வைத்து தீயிட்டாயே, அது தர்மமா? பாஞ்சாலியை மன்றத்தில் பலர் முன்னிலையில் துகில் உரிந்து மானபங்கம் செய்தாயே, அது தர்மமா? எங்கள் குலக் கொழுந்தான அபிமன்யுவை நிராயுதபாணியாக்கி மூளைக்கு ஒருவராக நின்று கொன்றீர்களே, அது தர்மமா? பாவத்தின் மொத்த வடிவமான நீயா தர்மத்தை பற்றியும் வீரத்தை பற்றியும் பேசுகிறாய் என்றவாறு பீமன் அவனை எட்டி காலால் உதைத்து காலை அவன் தலையின் மீது வைத்து அழுத்தினான். ஆனால் தர்மர் பீமனின் இச்செயலை விரும்பவில்லை. வீழ்ந்து கிடப்பவன் தலையில் காலை வைத்து அழுத்துதல் தர்மம் அன்று என பீமனை கண்டித்தார். பீமன் கதாயுத போர்